சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யவே கூடாது? சைனஸ்ங்கிறது நம்ம முகத்தில் இருக்கிற மண்டை ஓட்டில் இருக்கிற எம்டி ஸ்பேஸஸ்க்கு பேர் சைனஸ் அப்படிமோ. கண்ணை சுற்றியும் மூக்குக்கு மேலேயும் அப்படியே இந்த இடத்துல அப்படியே உள்ள மூளை வரைக்குமே போகக்கூடியது எத்மாய்ட் சைனஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது போக கண்ணுக்கு கீழே நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேக்ஸிலரி சைனஸஸ். இப்போ இந்த இடங்கள்லாம் மனுஷனுடைய முகம் அப்படி நேராக நிற்கிதுன்னா அதெல்லாம் எம்டி ஸ்பேஸஸ் இருக்கும். அது வெயிட்டில் அதில் புறம் போன் மாஸ் இருந்ததுன்னா அது நம்ம தலையை கீழே இழுத்துருக்கும். ஸோ நிமிர்ந்து நிற்கிறதுக்காக பறவைகள் பறக்கும்போது பறவைகள் தான் நிறைய ஸ்கல்லில் எம்டி ஸ்பேஸஸ் இருந்தது. அது மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்பேஸஸ்க்கு பேர் சைனஸ். இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது சைனசைட்டிஸ். மூக்கில் வர்ற கிருமி, மூக்கில் வர்ற சளி முக்கால்வாசி நேரம் அப்படியே தொண்டை வழியாக அப்படியே உடலுக்குள்ளே இறங்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அது அப்படியே அந்த சைனஸஸோட இப்போ இன்ஃபெக்ஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி போகும்போது அது தலைவலி, உடல் வலி, ஜுரம், இருமல், மூக்கடப்பு, தும்மல் இதுகளோடு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கணம் குனிஞ்சு முகத்தை குனிஞ்சால் அப்படியே இழுக்கும், கீழே இழுக்கிற மாதிரி வலிக்கும். இதெல்லாம் சைனசைட்டிஸோட ஒரு அறிகுறி. இந்த மாதிரி வர்ற சைனஸஸில் என்ன செய்யும் அல்லது சைனசைட்டிஸில் என்ன செய்யும்னா ஜுரமும் வரலாம். ஸோ ஜுரத்தோடையோ தலைவலி அதிகமாகவோ குனிஞ்சா வலி அதிகமானாலோ அதனுடைய பேர் சைனசைட்டிஸ். இது மாதிரி சைனசைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கோல்டு, மூக்கடப்பு லேசாக வந்த உடனே வைத்தியம் பண்ணுறதுனால இதை தவிர்த்துக்கலாம். மூக்கடப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? குளிர்ந்த காற்று, ஜில்லுன்னு குடிக்கிற தண்ணி, ஏசி காற்றுல முகத்தை ப்ரொடெக்ட் பண்ணாமல், மூக்கு தொண்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். நடிகர் அர்ஜுன் தாஸ் மாதிரி வாய்ஸ் கிராக் ஆகிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் அதிகம்? ஒன்று பாரம்பரியமாக அப்பா அம்மாட்ட இருந்து வர்ற குரல் வளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இந்த தைராய்டில் தைராய்டு அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அது வரலாம். மெல்லிய குரலோ தடித்த குரலோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.